ஆக்சுவலா நானும் ராமும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரவி பிரசாத் கூட டச்ல இருந்துட்டே தான் இருக்கோம். எவ்வளவோ பேசி பார்க்குறோம். பட் அவர் தான் இறங்கி வர மாட்டேங்கிறாரு. வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வழி யோசிச்சிங்களா? நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன் பிரியா. பட் எந்த வழியும் தெரியல. இப்போ நம்ம படம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தா கூட பரவாயில்ல. ரவி பிரசாத் பிரச்சனை பண்றாருன்னா அவரை மாத்திட்டு வேற யாராவது ஒரு ஹீரோ போட்டு எடுத்துடலாம். ஆனா இப்ப நாம 40% படத்தை முடிச்சிட்டோம். இப்ப அவர் வரலன்னா அவ்வளவுதான், படத்தை எடுக்க முடியாது. எடுத்த வரைக்கும் எல்லா பிலிம் ரோலையும் அப்படியே தூக்கி போட வேண்டியதான். அந்த நஷ்டத்தை நம்மளால தாங்கவே முடியாது. அது இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா பாக்கி இருக்கிற படத்தை ஏதாவது டூப் வச்சு முடிச்சிட முடியாதா? ஒரு படத்துல ஒரு கேரக்டர் பொண்ணு இறந்து போனதும் டூப் வச்சு முடிச்சதா ஒரு பத்திரிகையில படிச்சிருக்கேன். இல்ல அது இப்போ ஒரு படம் 90% முடிச்சு ஒரு 10% 5% பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டூப்பை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஆனா நம்ம நிலைமை அப்படி இல்லைங்களே. கிட்டத்தட்ட பாதி படத்துக்கு மேல டூப் வச்சு எப்படி எடுக்க முடியும்? அது முடியாது. எதுக்கும் நீங்க உங்க டீமை கன்சல்ட் பண்ணி பாருங்களேன். இல்ல, இதை கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கே நல்லா தெரியும், சான்ஸே இல்ல. அந்த மாதிரி எடுத்தோம்னா குவாலிட்டியே வராது. சரி, ஓகே, நீங்க கேக்குறீங்கிறதுக்காக உங்களுக்காக நான் எடிட்டர் கிட்ட கன்சல்ட் பண்றேன். அவரே விட்டு உங்ககிட்ட பேசவும் சொல்றேன். அது முடியலன்னா கதையில ஏதாவது மாற்றம் கொண்டு வந்து முடிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. கதையை மாத்ததா? சரி, யோசிக்கிறேன். சரி, நான் அப்ப கிளம்பட்டுங்களா? சரி மதன், வந்தவரை நிக்க வச்சியே பேசி அனுப்புறேன்னு நினைக்கிறேன். ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாமா? இல்ல, எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். பாய். அப்பா வந்தோன்னு வந்து பாக்குறேன். பாய். பிரியா, இந்த டூப் போடுறதுன்னா என்ன? சீரியல்லாம் இவருக்கு பதில் இவரும் போடுவாங்களே, அந்த மாதிரியா? அட லூசு, சினிமால அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? இது தோற்றத்துல கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரியே இருக்க ஒரு ஆளை பிடிச்சி ஹீரோவுக்கு பதில் நடிக்க வைக்கிறது. ஏற்கனவே சண்டை காட்சி எடுக்கிறப்பெல்லாம் ரிஸ்கான ஷாட் வந்தா ஹீரோவுக்கு பதிலா டூப் போட்டு தான் எடுப்போம். அதே மாதிரி படம் முழுக்க எடுக்க முடியுமான்னு யோசிச்சேன். சரி, நீ இரு, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். எதுக்காக வெயிட் பண்றோம்னு கேக்குறியா? ஒரு முக்கியமான ஆள் வராங்க, அவங்கள பார்க்கணும். பொறுமையா கொஞ்ச நேரம் இரு, அவங்க வந்ததும் தெரிஞ்சுப்ப. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. பாரதி அக்கா தான் வராங்க. உன்னையும் பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். ஏய் ஏய் மகதி, எங்க போற? அக்கா மேல உனக்கு கோவம் இருக்கட்டும், ஆனா அப்பா அம்மா சொன்னது சரிதானு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம்? அக்கா தப்பே பண்ணிருந்தாலும் அவளை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க வேண்டாம்? இருந்து அக்கா கிட்ட விளக்கம் கேட்டுட்டு போ. ஒண்ணும் வேண்டாம், வந்து உட்கார், வா உட்கார்.
மாத்தி நல்லா இருக்கியாடா? ஷோ, உனக்கும் கோவமா? நான் என்ன பண்ணுவேன்? இவ சொல்றது பாதி புரியுது பாதி புரிய மாட்டேங்குதுக்கா. என்னதான் சொல்றா? அப்பா அம்மாவை நான் திட்டிட்டேனா? அது தப்பு. அதனால என்கிட்ட பேச மாட்டேன்னு அவ சொல்றா. தப்புதான் மகதி. ஆனா அப்படி பேசுறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு தெரியுமா? கோடி கோடியா சொத்து உன் மேல வருதுன்னு சொல்றாங்க. ஆனா நீ நடானா ஆட்டோல வந்து இறங்கி டிப்ஸ் கூட கொடுக்காம பாக்கி காசை எண்ணி வாங்கிட்டு இருக்க. என்னதாங்க நடக்குது? அத்தனை சொத்தும் என் பேர்ல வந்ததும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நான் ஒரே நாள்ல லாட்டரி அடிச்சு கோடீஸ்வரி ஆனதாதான் தோணும். நிஜமா சொல்லப்போனா மாமா இந்த சொத்தை எனக்கு பரிசா கொடுக்கலடா, தண்டனை மாதிரி தான் கொடுத்திருக்காரு. என்னக்கா சொல்ற? சொத்தை காப்பாத்தணும், குடும்பத்தை சரிப்படுத்தணும். இந்த 2 விஷயத்துக்காக தான் மாமா அந்த சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் என் பேர்ல வந்த சொத்துக்கு நான் சொந்தக்காரி இல்ல, வெறும் கார்டியன், அவ்வளவுதான். இத புரிஞ்சுக்காம அந்த வீட்ல என்ன அப்படியே விரோதிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க. முள்ளு மேல நிக்கிற மாதிரி நான் இந்த சொத்தை சுமந்துகிட்டு இருக்கேன்டா. அவங்களோட கோவம் எல்லாம் ஏன் மேலதான். அத நேரடியா ஏன் மேல அவங்களால காட்ட முடியாது. அதனால என்ன சார்ந்தவங்க யாரையாவது கேவலமா பேசி அவங்க ஆத்திரத்தை தீர்த்துக்க பாக்குறாங்க. அப்பாவும் அம்மாவும் என்ன பாக்குறதுக்கு ஆபீஸ்க்கு வந்தப்போ நடராஜன் அங்கிள் என்ன பேச்சு பேசினாருன்னு தெரியுமா? இத்தனைக்கும் நான் அதை அறகுறையா தான் கேட்டேன். அப்பா அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா கொஞ்சம் கொஞ்சமா சொத்தை பிடுங்கிட்டு போகதான் வந்திருக்காங்கன்னு கதையை கலப்பி கூட விட்டுருப்பாங்க. என்ன பார்க்கணும்னு வந்து அவமானப்பட வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம அம்மா அப்பா கேட்க மாட்டாங்க. என் குழந்தைக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்கிக்குவேன்னு என்ன சப்போர்ட் பண்றதுக்காக வந்துகிட்டே தான் இருப்பாங்க. உண்மைதான்க்கா. நீ கஷ்டத்துல இருந்தா உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் தான் நினைப்பாங்க. எனக்காக அவங்க அங்க வந்து அவமானப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். மத்தவங்க பேசினா அவங்க அத சகிச்சுப்பாங்க. ஆனா நானே பேசினா கட்டாயம் துடிச்சு போயிடுவாங்கன்னு தெரியும். அதனாலதான் மனச கல்லாக்கிக்கிட்டு அன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட நான் அப்படி பேசிட்டேன். உன் ஐடியா நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா இன்னும் அவங்களுக்கு உன் மேல கோவம் குறையலக்கா. இன்னும் 2 நிமிஷம் அவங்க என் முன்னாடி நின்னு இருந்தாங்கன்னா நான் அவங்க முன்னாடியே உடைஞ்சு அழுதிருப்பேன். நல்ல வேளை நான் திட்டினதும் பேசாம போயிட்டாங்க. போனதும் நான் அழுதது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எதுக்கு அழற? அழக்கூடாது. அக்கா இதை விட பெருசா எது வந்தாலும் தாங்கிக்குவேன். நீ நல்லா இருக்கியா? நம்ம வீட்லயே என்ன சரியா புரிஞ்சுக்கிறவங்க நீங்க 2 பேரும் தான். அதனாலதான் சரவணன் கிட்ட உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னேன். இந்தா, இந்த மாச செலவுக்கு பணம் வாங்கிக்கோ மகதி. மாசம் மாசம் அக்கா அதோட சம்பளத்தை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. மாதி, இது அவங்க சொத்துல இருந்து எடுத்த பணம் இல்ல. நான் மாசம் முழுக்க அக்கௌண்டன்டா உழைச்சு சம்பாதிச்ச பணம். இத நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அதே மாதிரி இத வாங்கிக்கிற கடமை உனக்கும் இருக்கு.
அப்பாவோட கஷ்டத்துல கொஞ்சத்தையாவது நான் தாங்கிக்கிறேனே ப்ளீஸ். ரெண்டு பேரும் அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க. அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். அம்மா மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறாங்கல்ல? சந்தோஷம். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டா? அக்கா, நான் வேணா என்னோட ஆட்டோலயே உன்னை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிடுறேனே. வேண்டாம் சரவணா, அப்புறம் நீ ரிட்டர்ன்ல எம்டி ஆட்டோவா வரணும். அதுவும் இல்லாம மகத்திய நீ தானே வீட்டுல விடணும். நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. நான் வரேன்டா. அழாத. அக்கா, அம்மாவும் அப்பாவும் உன்னை நம்பிக்கையில்லாம திட்டினப்ப நான் கொஞ்சம் கூட நம்பலக்கா. நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்னு நம்பினேன். என் நம்பிக்கை வீண் போகலக்கா. நீ எப்பயும் இப்படியே இருக்கா. வரேன். ஏண்டி, நீங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? அவனோட எங்கடி போய் சுத்திட்டார? ஏன் ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தாதான் என்ன? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு உழைச்சு கூட்டிட்டே இருக்கணுமா? என்னடா அவன் என்னமோ இன்னைக்கு தான் வேலை செய்யற மாதிரி பேசிட்டு இருக்க. உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, வேற யாரு கூட மாட ஒத்தா செய்வாங்க? அதான் இன்னொன்னு வளர்த்து வச்சிருக்கீங்களா, அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? மாலதி சொல்றிய? அவன் என்னைக்கடா இந்த வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சிருக்கான்? ஆமா, பாசத்தை காட்டுற புள்ளைய வெறுத்து ஒதுக்குங்க. ரவுடி மாதிரி திரியர்களுக்கு செல்லம் கொடுங்க, வீடு விளங்கிரும். என்னடா திடீர்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஆமா, பேசுறாங்க. நீங்க பேசாதனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏய், எங்கடி போயிட்டு வரீங்க? இவன் என்னடானா பதிலே சொல்ல மாட்டேன்றா, அவன் என்னடானா காரணமே இல்லாம கோவப்படுறான். பாரதி பாத்துட்டு வரீங்களா? சொல்லு. அதான் அவள மாதிரியே பெத்தவங்கள மரியாதை இல்லாம பேச வைக்குது. எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து அமிச்சால அந்த பாரதி. மா, பாரதிய கிட்ட பேசுற மாதிரி எங்க கிட்ட பேச வேணாம் சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? தலையை எடுத்துருவியா? பெத்தவரு, வயசானவரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடு ஆபீஸ்ல வச்சு அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தி அமைச்சிருக்கா. அவளை தலையில வச்சு ஆட சொல்றியா? உனக்கு வேணா உங்க அப்பா அவமானப்பட்டா கோவம் வராம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல சாமி. எனக்கு என் புருஷனோட மரியாதை முக்கியம். எங்க வீட்டுக்காரு அவளுக்கு வேணான்னா எனக்கு அவ வேண்டாம். அப்படியே அக்காவை தலை முழுகிட்டு வந்துரு. இந்த குடும்பத்துக்காக பிறந்து இந்த குடும்பத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சவளுக்கு நல்ல ஒரு பாடமா இருக்கட்டும். அவ எங்களுக்கு நடத்தின பாடம் பத்தாதா இன்னும் புதுசா வேற படிக்கணுமா? ஏண்டா, பெத்த அப்பாவை அவமானப்படுத்திருக்கா.
ஏங்கா இப்படி பண்ணேன்னு அவளை 4 கேள்வி கேட்க உனக்கு துப்பு இல்ல? என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியா? நானும் அதைத்தான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன் உங்க அப்பா அப்படி பேசுறேன்னு ஒரு வார்த்தை அவகிட்ட கேட்கணும்னு தோணுச்சாமா? ஆமா, பட்டது பத்தாது. ஏன் பண்ணேன்னு கேட்டு காரணத்தை வேற நான் தெரிஞ்சுக்கணுமா? அக்காவை நீங்க புரிஞ்சிட்டு இருக்கிற லட்சணம் இவ்வளவுதான். பாரதி அக்கா எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரியாம இத்தனை வருஷமா அவங்களுக்கு அம்மாவா இருந்திருக்கிறீங்க. ஏய் சி நிறுத்து. உன்னை இப்ப யாராவது ஏதாவது கேட்டாங்களா? இவளையும் திட்டி அமிச்சிரு, அப்புறம் மாலத்திய வச்சு வாழலாம். ஏம்மா ஏன் அக்கா வேணா ராமர் மாதிரி ஆளுக்கா கட்டி கொடுத்தீங்க? சரியான பொம்பளை பொறுக்கி கட்டி கொடுத்துட்டு அவ படுற நரக வேதனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு குதிக்கிறீங்க. அக்கா வேணா உங்க மக மாதிரி நினைக்கிறீங்களா, இல்ல வளர்த்து கறிக்காக விக்கிற ஆடு கோழி மாதிரி நினைக்கிறீங்களா? இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களே, பெத்த அப்பாவை திட்டோமேன்னு அக்கா மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு உங்க 2 பேர்ல ஒருத்தருக்காச்சும் தோணுச்சா? ஆமா, முதல்ல திட்டுவாளாம், அப்புறம் வேதனைப்படுவாளாம். நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கணுமா? இன்னைக்கு என்னத்த இப்படி இருக்கிறீங்க? பாரதி அக்கா விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் சுயநலமா இருக்கிறீங்க. இதுல புதுசா வேதனைப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆமாண்டா, சுயநலம்தான். அவளை பணக்கார வீட்டுல கட்டி கொடுத்துட்டு நானும் என் புருஷனும் தங்கமும் வைரவமா வாரி வாரி கட்டி வச்சிருக்கோம். நான் பட்டும் பவுசுமா உடுத்திக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி வரேன். நல்லா பாத்துக்கடா, தினமும் நான் இந்த பழசதான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வயசுலயும் உங்க அப்பா தெரு தெருவா சமோசா விக்கிற காசுல தான் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் சுயநலமாடா? வேணாமா, வேணாம். என்ன ரொம்ப பேச வைக்கிறீங்க. இந்த வீட்டுல ஒரு மகனா என்னோட கடமைய நிறைய செய்யாம விட்டுருக்கேன். இந்த குற்ற உணர்வுனால என்னால பேச கூட முடியல. ஆனா உங்க சுயநலம் என்னன்னு உங்க மனசாட்சிக்கிட்டே கேட்டு பாருங்க, அது சொல்லும். ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? உம்மாட்ட வேண்டாடா, என்கிட்ட சொல்றா. என்னடா பெரிய சுயநலத்தை கண்டுட்ட? சொல்லவா? சொல்லுடா. சொல்லவா? சொல்லு. அப்புறம் இந்த வீட்டுல ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க மாட்டீங்க. விடு பகதி.